சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்கா ஈரான் மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஜோர்டானில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய நள்ளிரவு வான்வழி தாக்குதல்கள் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. அதேவேளை அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஆயுத கையிருப்பு தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் குவைத் மற்றும் பக்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானின் எச்சரிக்கை பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. மறுபுறம் ஜோர்டான் வான்பரப்பில் நுழைந்ததாக கூறப்படும் ஏவுகணைகள் இடைமறிப்பு, தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் தீவிர ராணுவ நடவடிக்கைகள் என மத்திய கிழக்கில் அடுத்தடுத்து அரங்கேறும் பரபரப்பான சம்பவங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதற்கிடையில் உலக எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய உயிர்நாடியான ஹார்மஸ் ஜலசந்தியின் கடல்வழி போக்குவரத்தை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரான் ஓமான் இடையே உருவாகியுள்ள புதிய சர்ச்சையும் பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் தீவிரமடைகின்றதா? வளைகுடா நாடுகளும் இந்த போரில் இழுக்கப்படுமா? ஹார்மஸ் சந்தையில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது? இது குறித்த முக்கிய தகவல்களுடன் விரிவான செய்திகள் இதோ. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய அசுர ஏவுகணை தாக்குதல் முயற்சிகளுக்கு கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்த சில மணி நேரங்களிலேயே வளைகுடாவில் ஒட்டுமொத்த போர் சூழலையும் மாற்றியமைக்கும் வகையில் ஈரான் நாட்டின் நிலப்பரப்பு மீது அமெரிக்க ராணுவம் மிக கொடூரமான பழிவாங்கும் தாக்குதல்களை நள்ளிரவில் அரங்கேற்றியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மற்றும் ஈரானிய அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி கிழக்கு நேரப்படி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு ஈரான் மீது இந்த அசுர தாக்குதல்கள் தொடங்கின. கிட்டத்தட்ட ஒரு வார கால போர் இடைநிறுத்தத்திற்கு பிறகு ஈரான் நாட்டின் இறையாண்மை மிக்க சொந்த மண்ணில் நடத்தப்பட்டுள்ள முதல் அசுர தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் அலை அமெரிக்க படைகள் மற்றும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பிற்கு ஈரான் மற்றும் அதன் சார்பு ஆயுத குழுக்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை அழியோடு ஒடுக்குவதற்காக நடத்தப்பட்ட சக்தி வாய்ந்த பதிலடி என அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. ஈரானின் மிக முக்கிய ராணுவ மற்றும் பொருளாதார மையங்களான கெஷ்ம் தீவு மற்றும் அபாடன் நகரை சுற்றியுள்ள பகுதிகள் ஏவுகணைகளால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளன. ஹார்மஸ் ஜலசந்தியின் முக்கிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளை கட்டுப்படுத்தும் பலப்படுத்தப்பட்டு ராணுவ தளமாக கெஷ்ம் தீவு விளங்கும் வேளையில் அபாடன் நகர் குசிஸ்தான் மாகாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க அசுர பெட்ரோலிய சுத்திகரிப்பு மையமாகும். காலை 4 மணியளவில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் டஜன் கணக்கான முக்கிய ராணுவ கட்டளை மையங்கள் வெற்றிகரமாக தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் தங்களின் கடுமையான முதல்கட்ட தாக்குதலை நிறைவு பெற்றுள்ளதாகவும் சென்காம் அறிவித்துள்ளது. ஜோர்டான் ஆயுதப்படைகளின் அதிகாரப்பூர்வ அவசர பாதுகாப்பு அறிக்கையின்படி இன்று அதிகாலையில் ஜோர்டானின் இறையாண்மை மிக்க நிலப்பரப்பை குறிவைத்து ஈரானிலிருந்து அசுரத்தனமாக ஏவப்பட்டு 5 அதிநவீன ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்து நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பென்டகனின் பேட்ரியாட் மற்றும் தாட் ஏவுகணைகளின் அசுர பற்றாக்குறை குறித்து CSIS அறிக்கை வெளியாகி உலகையே உலுக்கியுள்ள நிலையில் ஜோர்டானின் இந்த நள்ளிரவு வான் பாதுகாப்பு நடவடிக்கை பிராந்தியத்தில் மாபெரும் உத்திசார் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலையில் ஈரானிய எல்லைப் பகுதியிலிருந்து ஜோர்டானை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ஏவுகணைகளை ஜோர்டானின் அதிநவீன ராணுவ டெடார்கள் முன்கூட்டியே மிக துல்லியமாக கண்டறிந்து உஷார்படுத்தினர். ராணுவ டெடார் எச்சரிக்கையை தொடர்ந்து உடனடியாக செயல்பட்ட ஜோர்டான் வான் பாதுகாப்பு பிரிவுகள் அந்த 5 அசுர ஏவுகணை இலக்குகளையும் ஜோர்டான் நிலப்பரப்பை தாக்குவதற்கு முன்பாகவே நடுவானில் வெற்றிகரமாக தாக்கி துண்டு துண்டாக உடைத்து வீழ்த்தினர். ஜோர்டான் ஆயுதப்படைகளின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே 5 நாள் போர் இடைநிறுத்தத்திற்கு பிறகு ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ட்ரக் அமெரிக்க விமானப்படை தளம் உள்ளிட்ட அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் தாட் பேட்ரியாட் டெடார்களை அளிக்கப் போவதாக IRGC எச்சரித்திருந்த சூழலில் இந்த ஏவுகணை தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய அசுர ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி கெஷ்ம் தீவு மற்றும் அபாடன் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா நள்ளிரவில் அதிரடி ஏவுகணை பெருமழை பொழிந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு பலத்தையே உலுக்கும் மாபெரும் உத்திசார் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உலகின் மிக உயர்மட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான வியூக மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி ஈரானுக்கு எதிரான
கடுமையான பிராந்திய போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா தனது மிக மூலோபாய பாதுகாப்பு அரணான பேட்ரியாட் ஏவுகணைகளில் 1/3 விட அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 70% விழுக்காட்டையும் தாட்டாதிநவீன இடைமறிப்பு ஏவுகணைகளில் பாதியையும் முற்றிலும் செலவழித்து விட்டதாக அதிரடியாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணங்கள் மற்றும் பொது தரவுகளை திரட்டி CSIS இந்த அசுர பற்றாக்குறையை அம்பலப்படுத்தியுள்ளது. ஈரானுடனான போர் தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்காவிடம் சுமார் 2330 பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் முழுமையாக இருந்தன. ஆனால் ஈரானிய ஏவுகணைகளை தொடர்ந்து இடைமறித்ததன் காரணமாக தற்போது பென்டகன் வசம் வெறும் 759 முதல் 827 வரை மட்டுமே எஞ்சியுள்ளன. வான்வெளியின் மிக உயர்ந்த அடுக்கில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கும் வல்லமை படைத்த தாட் ஏவுகணைகள் போருக்கு முன்பு அமெரிக்காவிடம் 452 இருந்தன. ஆனால் தற்போதைய கள்ள நிலவரப்படி அதனிடம் ஏறத்தாழ 234 முதல் 278 வரை மட்டுமே எஞ்சியுள்ளன. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் தீவிரமடைந்து அமெரிக்கா நேற்று புதிய அசுர தாக்குதல்களை தொடுத்துள்ள சூழல் ஏற்கனவே மிக கடுமையாக குறைந்துள்ள இடைமறிப்பு ஏவுகணைகளின் இருப்பை சோதிக்கும் என்று CSIS எச்சரித்துள்ளது. இந்த ஆபத்தான இருப்புச் சரிவு அமெரிக்காவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வான் பாதுகாப்பில் மிகப்பெரிய இடர்களை எடுக்க நிர்பந்திக்க கூடும் என்றும் உத்திசார் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் எந்த நேரத்திலும் அசுர ஏவுகணை தாக்குதலை தொடுக்கலாம் என்று மிக ஆபத்தான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வரும் தினசரி அசுர தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை குறிப்பாக குவைத், பக்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய 3 நாடுகளை தங்களின் முதன்மை பழிவாங்கும் இலக்கு பட்டியலில் சேர்த்துள்ளது. ஈரான் மண்ணை தாக்கிய அமெரிக்க ஏவுகணைகளில் சில குவைத்திலிருந்து ஏவப்பட்டவை என்று IRGC-க்கு நெருக்கமான மூலோபாய வட்டாரங்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்கள் மூலம் ஆதாரங்களை வெளியிட்டு குவைத் மீது அசுர தாக்குதல்களை நடத்த பகிரங்கமாக அழைப்பு விடுத்து வருகின்றன. ஈரான் அதிகாரப்பூர்வ ராணுவ வட்டாரங்களிலிருந்து கிடைத்துள்ள அசுர தகவலின்படி அமெரிக்காவின் நள்ளிரவு தாக்குதலுக்கு ஈரான் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான நேரடி அறிக்கைகள் வெளியாகவில்லை என்றாலும் IRGC அதிகாரிகளுக்கு மிகவும் நெருக்கமான பாதுகாப்பு மற்றும் உளவு துறை சமூக ஊடக கணக்குகள் மூலம் ஈரான் தனது அசுர ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ள விவரங்கள் கசிந்துள்ளன. ஈரான் இந்த முறை அமெரிக்க ராணுவ தளங்களை, குறிப்பாக குவைத்தில் உள்ள முதன்மை தளங்களை ஏவுகணைகள் மூலம் நேரடியாக குறிவைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களும் ஈரானியர்களின் தாக்குதல் பட்டியலில் மிக முக்கிய இடத்தில் உள்ளன. தங்களது பதில் நடவடிக்கை என்பது முற்றிலும் சமச்சீரான பதிலடியாக இருக்கும். எனவே அமெரிக்கா ஈரானை தாக்கினால் தெஹ்ரான் தவிர்க்க முடியாமல் வளைகுடா நாடுகள் மீது மிக கொடூரமான ஏவுகணை பதிலடியை கொடுக்கும் என்று தெஹ்ரான் ஆட்சியாளர்கள் திட்டவட்டமாக பிரகடனம் செய்துள்ளனர். தெற்கு லெபனானின் எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் இரவோடு இரவாக மாபெரும் அசுர இடிப்பு பணிகளையும் திட்டமிட்டு தகர்ப்பு நடவடிக்கைகளையும் அரங்கேற்றியுள்ளதால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் நள்ளிரவில் நிலை குலைந்துள்ளது. லெபனானின் அதிகாரப்பூர்வ தேசிய செய்தி நிறுவனத்தின் அவசர அறிக்கையின்படி தெற்கு லெபனானில் நேற்றிரவு இஸ்ரேலிய ராணுவத்தால் நிகழ்த்தப்பட்ட தொடர்ச்சியான மிக சக்தி வாய்ந்த வெடிப்புகள் எல்லையோர பல கிராமங்களை அசுரத்தனமாக ஒழுக்கின. இந்த அசுர வெடிப்பு சத்தங்கள் மற்றும் அதிர்வுகள் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முதன்மையான கடலோர நகரமான டயர் வரை கேட்டு ஒட்டுமொத்த பொதுமக்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தெற்கு லெபனானின் முக்கிய நகரங்களான அல் மன்சூரி, மஜ்தல், ஜூன் மற்றும் மஸ்டாத், புஜூத், அல் சியாத் ஆகிய குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் இந்த திட்டமிட்ட தகர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டன. இந்த அசுர அடிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த வாடியல், சலுகி ஆகிய பள்ளத்தாக்குகளை நோக்கி இஸ்ரேலிய படைகள் கனரக இயந்திர துப்பாக்கிகள் மூலம் மிக கொடூரமான தாக்குதல்களையும் நடத்தியதாக NNA உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் இந்த நள்ளிரவு அசுர தாக்குதல் அலை காரணமாக ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த உயிரிழப்புகள் குறித்தோ அல்லது உள்கட்டமைப்பு சேதங்களின் அளவு குறித்தோ உடனடி தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தின் இதய பகுதியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி கடல் எல்லையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஓமானும் பரஸ்பர மாற்று முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்டுள்ள ராஜதந்திர தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சர்வதேச அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை இரு நாடுகளும் இணைந்து கூட்டாக மேற்பார்வையிடுவது தொடர்பான ஓமானின் முதன்மை முன்மொழிவை ஈரான் அதிரடியாக நிராகரித்துள்ளது. அதற்கு மாறாக இறுதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இருதரப்பினரும் தொடர்ந்து தீவிரமாக ஆராய்ந்து
வரும் நிலையில் ஜலசந்தியின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் தன்வசம் வைக்கும் நோக்கில் ஈரான் தனது சொந்த அவசர மாற்று முன்மொழிவை முன்வைத்துள்ளது. தெஹ்ரானின் மாற்று முன்மொழிவின்படி ஈரான் ஜலசந்தியின் தென்பக்க வான் மற்றும் கடல் வழியாக கப்பல் போக்குவரத்தை முழுமையாக நிர்வகிக்கும் என்றும் ஓமான் நாட்டின் தலைநகரான மஸ்கட் எதிர்பாதையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நிர்வகிக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்கள் முன்மொழிவின்படி ஒரு வழித்தடம் முழுவதுமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கடல் எல்லைக்குள் அமைய வேண்டும் மற்றும் ஒரு வழித்தடத்தின் ஒரு பகுதியும் ஈரானிய கடல் எல்லை வழியாக செல்ல வேண்டும். இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் 2 போக்குவரத்துகளையும் ஈரான் திறன்பட கண்காணிக்க முடியும் என்று கரிபாபாடி பிரகடனம் செய்துள்ளார். கடல்வழி போக்குவரத்திற்கான 3 தனித்தனி வழித்தடங்களை உள்ளடக்கிய மற்றும் ஒரு திட்டத்தை ஓமான் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி முதலாவது வழித்தடம் ஈரானின் கடல் எல்லை வழியாகவும், 2வது வழித்தடம் சர்வதேச வழித்தடமாகவும், 3வது வழித்தடம் ஓமானின் கடல் எல்லை வழியாகவும் செல்லும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.